على عبده الكتاب ولم يجعل له عوجا صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று மூன்றாவது நாளாக சூரத்துல் கஹ்ஃபுடைய தஃப்சீரிலே நாம் அமர்கிறோம். இது மூன்றாவது வகுப்பு. நேற்றைய தொடர் குகைவாசிகளுடைய அந்த சம்பவத்தில் உள்ள படிப்பினைகள், அதிலே நாம் பெற வேண்டிய பாடங்கள் மீதம் இருக்குகின்றது. அத்துடன் அதை தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருக்குகின்ற ஆயத்துகளை முதலாவது கிராத்தாக ஓத கேட்போம். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பாடத்தை ஆரம்பிப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتل ما أوحي إليك من كتاب ربك لا مبدل لكلماته ولن تجد من دونه ملتحدا. واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. وقل الحق من ربكم فمن شاء فليؤمن ومن شاء فليكفر. إنا أعتدنا للظالمين نارا أحاط بهم سرادقها وإن يستغيثوا يغاثوا بماء كالمهل يشوي الوجوه بئس الشراب وساءت مرتفقا. إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا. أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. صدق الله العظيم. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நேற்று நாம் சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்திலிருந்து சில விடயங்களை அவதானித்தோம். அதிலே சூரா கஹ்ஃபிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 சரித்திரங்கள், சம்பவங்களில் ஒன்றுதான் குகைவாசிகளுடைய சம்பவம். அதனை முழுமையாக நாம் பார்த்தோம். அந்த சம்பவத்தை அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுருக்கமானதை மொழிபெயர்ப்பின் மூலமாக பார்த்தோம். அது அல்லாத ஏனைய தகவல்கள், விவரங்கள், அவற்றை உள்ளடக்கி தஃப்சீருடைய ரிவாயாத்துகளிலே வந்திருக்கக்கூடிய தகவல்களையும் உள்ளடக்கி அந்த முழுமையாக அந்த சம்பவத்தை பார்த்தோம். உண்மையில் இந்த சம்பவம் இது இன்று நாம் படிக்க வேண்டியது அல்ல. சிறுபிராயத்திலேயே இப்படியான ஈமானுடைய சம்பவங்களை நாங்கள் படித்து எங்களுடைய மனதிலே உள்ளங்களிலே பதிந்திருக்க வேண்டிய சம்பவங்கள். இன்று ஒரு சகோதரரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், சிறு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஈமானியத்தான சம்பவங்களை நாங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான சம்பவங்களை, அல்லாஹ்வை நம்பிய வாலிபர்கள், ஈமானுக்காக அந்த வாலிபர்கள்
சிலை வணக்கத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து ஊரை விட்டு போன போது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அற்புதமான அந்த கராமத்துடைய நிகழ்வுகள், இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற 100% உண்மையான சத்தியமான சம்பவங்கள். பொய்யான கதைகளை, கற்பனை கதைகளை பிள்ளைகளுக்கு ஸ்டோரிகள் என்ற பெயரிலே நாம் சொல்லி அவர்களுடைய மனதிலே அவற்றை பதிய வைப்பதற்கு பகரமாக ஈமானுடைய இந்த சம்பவங்கள், சரித்திரங்கள் எமது பிள்ளைகளுக்கு தாய்மார்கள், வீட்டுடைய பெண்கள் அவற்றை சொல்லி அதிலே பதிய வைத்து அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான் அவர்களுக்கு என்று அதனுடைய பாடம் அதிலே படிப்பினை பெற வேண்டிய விடயங்கள் அந்த பிஞ்சு உள்ளங்களிலே பதிய வைக்கப்பட வேண்டும். மௌலானா உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு அல்லாஹ்வுடைய நேசர் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சிறுபிராயத்திலே என்னுடைய தாயார் என்னை எப்படி தர்பியத்து செய்தார்கள் என்று சொன்னால், வீட்டிலே விளக்கை எரிய வைத்து, மகனே எனக்கு வாசிக்க தெரியாது, இன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எனக்கு வாசித்து காட்டு என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை வாசித்து தாயார் பிள்ளையை வாசிக்க வைத்து கேட்டுக்கொண்டிருந்து பிறகு புத்தகத்தை மூடிவிட்டு கதையை எனக்கு சொல்லி காட்டு மகனே என்று சொல்வார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் நான் சிறு பிள்ளையாக இருந்தேன். என்னுடைய தாய்க்கு சம்பவம் தெரியாமல் இல்லை, வாசிக்க தெரியாமலும் இல்லை. எனக்கு அந்த சம்பவங்கள் மனதிலே பதிந்து எனக்கு அப்படியான சரித்திரங்கள் உள்ளத்திலே பதிய வேண்டும் என்ற ஒரு தர்பியத்துக்காக, என்னை பக்குவப்படுத்துவதற்காக அப்படியான ஒரு அணுகுமுறையை அவர்கள் கையாண்டார்கள். சொல்லுகிறார்கள், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் அதை போன்று ஆக வேண்டும், அந்த சஹாபியை போன்று ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களுடைய சரித்திரங்களையும் நான் வாசித்து தாய்க்கு சொன்ன அந்த சரித்திரங்கள் இன்று வரை என்னுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. அந்த சிறுபிராயத்திலே என்னுடைய உணர்வுகள் நான் அந்த நடிகனை போன்றோ அல்லது இந்த பாடகரை போன்றோ அவரை போன்று இவரை போன்று ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள் என்னுடைய மனப்பதிவிலே பதியவில்லை. மாறாக சிறுபிராயத்திலே என்னுடைய உள்ளத்திலே பதிந்த மனப்பதிவுகள் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தகப்பனுக்கு வழிபட்டார்கள், எப்படி அவர்கள் தியாகத்துக்காக தன்னை பலியிடுவதற்காக அவர்கள் தன்னை முற்படுத்தினார்கள், சஹாபாக்களுடைய சம்பவங்கள். இதுதான் என்னுடைய சிறுபிராயத்திலே என்னுடைய மனத்திலே உள்ளத்திலே பதிந்த மனப்பதிவுகள் என்று பின்னால் காலத்தில் அவர்கள் ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு மனிதர் நேசராக, அறிஞராக, மார்க்க அறிஞராக ஆன பிறகு தன்னுடைய சிறுபிராய உணர்வுகளை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த சம்பவங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், இவற்றை நாம் எமது பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, ஈமானிய எதிர்காலங்களை எதிர்பார்ப்புள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவதற்கு இந்த சரித்திரங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும், நல்ல ஒரு பிள்ளைகளை தர்பியத்து செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய இந்த சம்பவத்தை நாம் குகைவாசிகளுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா அவர்களை 309 வருடம் தூங்க வைத்தான் என்ற விஷயத்தை சொல்லும்போது ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், அவர்களுடைய கண்களை மூடி தூங்க வைத்தோம் என்று சொல்லாமல் காதின் மீது திரையிட்டு நாங்கள் அவர்களை தூங்க வைத்தோம் என்று ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? அதிலே இருக்குகின்ற அறிவியல் நுணுக்கத்தை நாங்கள் நேற்று பார்த்தோம். தூக்கம் என்பது கண்ணை மூடுவதிலே தூக்கம் துவங்குவது கிடையாது. தூக்கத்தின் ஆரம்பம் காது அடைபடுவதிலேதான் துவங்குகிறது என்றொரு நுணுக்கத்தை அந்த வசனத்திலே அது உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் அவதானித்தோம். அதை தொடர்ந்து இந்த சூறாவிலே இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை சொல்வதில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையிலே இந்த சூறாவிலே அந்த குகைவாசிகளுடைய சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு வந்த இடையிலே வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா ஐயஷா அல்லாஹ் 23வது வசனம். அந்த குகைவாசிகளுடைய சம்பவத்துக்கு இடையிலே, நபியே
நீங்கள் நாளை செய்ய இருக்குகின்ற எந்த ஒரு வேலையையும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் நாளை செய்வேன், நாளை சொல்லுவேன், நாளைக்கு வருகிறேன், நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதீர்கள் என்று நபிக்கும் நபியின் மூலமாக இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். சில வேளை நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு சொன்னால் நான் செய்து காட்டுவேன் என்ற வார்த்தைகளில் இருக்குகின்ற இருமாப்பு என்ற அனானியத் என்று சொல்கின்ற நான் செய்வேன், நான் சொன்னால் செய்து காட்டுவேன், நான் சொன்னால் சொன்னதுதான், அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது போன்ற அந்த பெருமையும் கர்வமும் பிரதிபலிக்கின்ற அந்த வார்த்தை பிரயோகங்களினால் அல்லாஹ்வுடைய கோபம் எமது வாழ்விலே அது பிரதிபலிக்கலாம் என்பதுதான் இந்த வசனத்தினூடாக எமக்கு உணர்த்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தை ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லாத காரணத்தினால் 15 நாட்கள் வஹியே வரவில்லை. வஹி அப்ப ஈமானுடையவருடைய பேச்சு அது ஈமான் கலந்த, ஈமான் பிரதிபலிக்குகின்ற பேச்சாக தான் இருக்க வேண்டும். நீங்கள் போனிலே பேசுவதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு சொல்வதாக இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாப்போம்மா, அந்த பிள்ளை ஏதாவது சொல்லுது நாளைக்கு போகணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கம்மா, இன்ஷா அல்லாஹ் சொன்னால்தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல நாட்டத்துல இருந்தால்தான் நடக்கும். நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க ஒன்றும் செய்ய முடியாது என்று சிறு பிள்ளைகளுக்கு கூட நாம் தொடுவது பிடிப்பது எல்லாவற்றையும் பிஸ்மில்லாவுடன் செய்ய பழக்குவது, பிறகு செய்ய வேண்டிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையோடு சொல்ல பழக்குவது, இது எங்களுடைய வீட்டு பிரயோகமாக, வீட்டிலே அன்றாட நடைமுறையிலே உள்ள விடயங்களாக இருக்க வேண்டும். தீனுடைய சின்ன சின்ன விடயங்கள் கூட அது பெரிய சக்தி வாய்ந்தது. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வது சுன்னத்து தான், ஆனாலும் அந்த சுன்னத்தான் அந்த வார்த்தையிலே அல்லாஹ்வுடைய உதவி வருவதும் அல்லாஹ்வுடைய உதவி தடைபடுவதும் அதிலே சம்பந்தப்படுகிறது. சஹாபாக்கள் சுன்னத் என்பதற்காகவே முக்கியத்துவம் கொடுத்து தேடி தேடி செய்பவர்களாக இருந்தார்கள். நாம் சுன்னத்து என்பதற்காகவே அதை விடுகிறோம். சுன்னத்து தானே, சுன்னத்து தான் என்பதனால நாம விடுறோம். பரது இல்லையே, சுன்னத்து தானே, பரவாயில்ல. சஹாபாக்கள் சுன்னத்தா, சுன்னத்தாக இருந்தால் போதும், சுன்னத்து என்பதற்காகவே உயிரை விட மதித்து அதை செய்கின்றவர்களாக இருந்தார்கள். நாம் சுன்னத்து என்ற காரணத்தினாலே அதை என்ன செய்கிறோம், விடுகிறோம், அதுக்கு பொடுபோக்கு செய்கிறோம். எனவே தீனுடைய ஒவ்வொரு காரியங்களும் நாம் அதிலே சுன்னத்தான வழிமுறைகளை நாம் எமது பேச்சு நடைமுறைகளிலே கையாள வேண்டும். இல்லா ஐயஷா அல்லாஹ் வذ்குர் ரப்பக இதா நஸீத, அப்படி மறந்து விட்டால், இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டால், எப்போது ஞாபகம் வருகிறதோ அந்த நேரத்திலேயாவது அடே இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நான் சொல்லிவிட்டேனே, இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லிவிட்டேனே என்பதற்காக அதை மீட்டி இன்ஷா அல்லாஹ் என்று ஞாபகம் வருகின்ற போதாவது நாம் சொல்ல வேண்டும். ஒருவர் மாடு வாங்க போனாராம். அப்ப கேட்டாராம், எங்க போறீங்க என்று வழியில் ஒருத்தர் கேட்டாராம். சொன்னாரா, நான் மாடு வாங்க போறேன், இப்ப இன்ஷா அல்லான்னு சொல்லு சொன்னாராம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு சேப்புல காசு இருக்குது, மாடு சந்தையில் இருக்குது, நான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன், நான் போயிட்டு மாட்டை வாங்கிட்டு வருவேன் சொன்னார். போனாரு, போய் மாடு தேடி கொண்டு இருந்துட்டு பார்த்தாரு, காசை காணோம், காசை யாரோ களவெடுத்துட்டான், பணம் திருடப்பட்டு போய்விட்டது. திரும்ப வெறும் கையோட வாராரு. இப்ப கேட்டாரு, இங்கப்பா மாடு வாங்க போனா இன்ஷா அல்லாஹ் சொல்ல சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு சேப்புல காசு இருக்குது, சந்தையில மாடு இருக்குது, நான் போறேன் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாயே, மாடு எங்கன்னு கேட்டாராம். சொன்னா இன்ஷா அல்லாஹ் போனேன், இன்ஷா அல்லாஹ் சந்தையில மாடு இருந்துச்சு, இன்ஷா அல்லாஹ் பணத்தை காணா போயிருச்சு, இன்ஷா அல்லாஹ் வந்தேன், இப்ப இன்ஷா அல்லாஹ் பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனாராம். இப்ப வார்த்தைக்கு வார்த்தை எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்றாரு காணா போன பிறகு.
சில நேரத்தில் எங்கட வார்த்தையில உள்ள இருமாப்பு இருக்கிறே, கர்வம் இருக்கிறே, பெருமையுடைய அது பிரதிபலிக்கும் போது அல்லாஹு தஆலா பாடம் புகட்டுவது உண்டு. சில நேரத்துல நாங்க சொல்றது ஏதோ என் கடை ஒன்று இருக்க போய் ஏதோ வாழ்க்கை போகுது, ஏதோ நான் இந்த நாட்டுக்கு வர போய் சரி, அல்லது என் மகனை கொண்டுதான் எல்லாம் நடக்குது. சில நேரத்தில் இப்படியான வார்த்தைகள் சொல்லும் போது அல்லாஹு தஆலா சரி அப்படியா, உங்களுக்கு இதை கொண்டுதானே நடக்குது, அதை வச்சு அல்லாஹு தஆலா தலைகீழாக மாத்திடணும். இப்ப என்ன ஆச்சு, உங்களோட கடை என்ன ஆச்சு, உங்களோட கெட்டித்தனம் என்ன ஆச்சு, உங்களோட டிகிரி என்ன ஆச்சு, இப்ப செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு நாங்க பாடம் படிக்குகின்ற விதத்தில ஈமானிய பாடம் புகட்டுவதற்காக அல்லாஹு தஆலா அப்படியான நிகழ்வுகள் எங்களோட வாழ்க்கையில நடந்து விடலாம். எனவே நாம் எப்போதும் இந்த விடயத்துல மிகவும் நாம எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் நாடினால் நடக்கும், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேர்ல அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நடந்துச்சு, அதனால இதனால அவர் வந்ததனால இவர் இருக்க போய் சரி, பணம் இருக்க போய் சரி, அது இருக்க போய் சரி, இதெல்லாம் ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகள். இன்றைக்கு நிறைய நாங்க எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இப்படியான பேச்சுக்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகுது. எனவே எங்களுடைய பேச்சுக்கள் ஈமான் பிரதிபலிக்கின்ற பேச்சுக்களாக இருக்க வேண்டும். இத நாம் ஒவ்வொருத்தரும் கவனத்தில் எடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க. நாங்க வீட்டுல பேசும்போதும், நண்பர்களோட பேசும்போதும், போன்ல பேசும்போதும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. நல்ல விஷயம் சொல்றாரு, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால மிச்சம் சிறப்பாக நடந்துச்சு. பிஸ்மில்லா சொல்லி எந்த ஒரு டோ ஓபன் பண்றதோ, கீய ஸ்டார்ட் பண்றதோ, கீய போடுறதோ, லாக் பண்றதோ, சாமான வைக்கிறதோ, பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எந்த காரியம் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருநாமத்துடன் செய்யப்படுகிறதோ அதிலே ஷைத்தான் சம்பந்தப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலும் அல்லாஹ்வுடைய உதவியும் அதுல கிடைக்குது. ஹதீஸ்ல அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள்ல ஹதீஸ் வந்திருக்குது, குல்லு அம்ரின் லம் யுப்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உலமாக்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்துல அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு துவங்காத எந்த ஒரு காரியமும் அரைகுறையானது, பரக்கத்து இல்லாதது என்ற ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குது, குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்தா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமம் திக்ரை கொண்டு துவங்காத எந்த ஒரு விஷயமும் பரக்கத்து அறுபட்டு போனது, பரக்கத்து இல்லாதது, அரைகுறையானதுன்னு வந்திருக்குது. அதனால உலமாக்கள் எழுதுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக சொல்றது மிச்சம் ஏற்றம். குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்றாவது சொன்னால் போதுமானது. அல்லாஹ்வுடைய திக்ர் அதுல வந்துருது. அப்ப நம்ம பிள்ளைகளை கூட அந்த விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தணும், பழக்கி கொடுக்கணும் என்பதை நாங்க கருத்துல கொள்ளணும். இந்த இடத்துல இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்துடைய இடையில நிப்பாட்டி அல்லாஹு தஆலா இந்த 2 வசனத்திலையும் இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்றதனுடைய முக்கியத்துவத்தை நபிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கும் ஒரு பாடமாக புகட்டப்பட்டிருக்குது. குகைவாசிகள் குகையில எவ்வளவு காலம் தங்கியிருந்தாங்க என்பதுல வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9, அவர்கள் குகையிலே 300 வருடங்களுடன் மேலும் 9 அதிகமாக்கி 309 வருடங்கள் தங்கினார்கள். அவர்கள் தங்கள் குகையில் 300 வருடங்களுடன் மேலும் 9 அதிகமாக்கி 309 வருடங்கள் தங்கினார்கள். 309 என்று ஒரே அடியாக சொல்லாமல் குர்ஆன் 300 வருடம் அதனுடன் 9 வஸ்தாது 9 அதிகமாக்கி 309 வருடம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறது? இந்த பிரச்சனையை கொண்டு வந்தவர்கள் யூதர்கள், கேள்வியை கேட்டவர்கள் யூதர்கள், அவர்கள் 300 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த அவர்களிடத்தில் இருந்த தகவல் படி 300. ஆனா 309 என்றும் குர்ஆன் இந்த 9ஐயும் சேர்த்து சொல்லுதோ என்று சொன்னா, சூரிய கணக்குப்படி 300 வருடம்
சந்திர கணக்குப்படி அது 309 இருக்கும். யூதர்கள் யகூதியர்கள் அவர்கள் சூரிய கணக்கை உபயோகப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். இன்று நாம் பார்க்கிறோமே கிபி 2013 என்றெல்லாம் சொல்வது சூரியனை மையமாக கொண்டுள்ள வருட கணக்கு. அதாவது சூரியனை பூமி சுற்றி வருவதற்கு ஒரு வருடம் எடுக்குகிறது. எனவே அந்த சூரியனை பூமி சுற்றி வருவதற்கு உள்ள கணக்கை ஒரு வருடமாக 12 மாதங்களாக பிரித்து சூரிய கணக்கை இன்று நாம் எல்லோரும் உபயோகிக்கிறார்கள் சூரிய கணக்கை. ஆனால் இஸ்லாமிய கணக்கு மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் காட்டியதும் அரபியர்களிடத்தில் இருந்ததும் சந்திர கணக்கு. எனவே சூரிய கணக்குப்படி 300 வருடம் என்றிருந்தால் சூரிய கணக்கிலே 33 வருடமும் 4 மாதம் ஆகும்போது ஒரு வருடம் எக்ஸ்ட்ராவாக சந்திர கணக்கில் வரும். 33 வருடங்களும் 4 மாதம் ஆகும்போது சந்திர கணக்குப்படி 34 வருடம் ஆகும். சூரிய கணக்கில் 33 வருடமும் 4 மாதம் வரும்போது சந்திர கணக்குப்படி 34 வருடம் ஆகும். அப்படின்னா 100 வருடம் சூரிய கணக்குப்படி 100 வருடம் ஆகும்போது 3 வருஷம் சந்திர கணக்கில் என்னமாயிரும்? மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக வரும். அப்படி பார்க்கையில 300 வருடத்துக்கு சூரிய கணக்கில் சந்திர கணக்கில் அது 309 வருடமாக இருக்கும். ஆனா இஸ்லாம் சூரிய கணக்கை நாம பாவிக்கிறதுல தப்பில்லை. ஆனா இஸ்லாம் விரும்புறதும் வரவேற்கிறதும் சந்திர கணக்கு மாதத்தை நாங்க சந்திரனை வச்சு கணக்கிடுவதைத்தான் விரும்புது. இந்த ரெண்டுலையும் சந்திரனை உபயோகிப்பதுதான் ஏற்றமானது. சூரியனை பாருங்க, இன்றைக்கு டேட் 17, 18. சூரியன்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நேற்றும் இன்றைக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்கலுமா? பார்க்கலாது. சூரியன் இந்த நாளும் ஒரே விதமாக தான் இருக்குது. எங்களுடைய பார்வைக்கு அதனுடைய ஓடுபாதையில வித்தியாசம் இருக்குது. வானவியல் ரீதியாக வித்தியாசம் இருந்தாலும் எங்களோட பார்வைக்கு வித்தியாசம் ஒன்றதுல இல்ல. ஆனா சந்திரனை இஸ்லாம் நாள் கணக்கு இடுவதற்கு சந்திரனை அல்லாஹ் இஸ்லாம் சொல்லுவதற்குரிய காரணம் என்னண்டா, சந்திரனை நீங்க பார்த்து இன்னைக்கு 3வது பிற, 4வது பிற, 5வது பிற, 10வது பிற, 13வது பிற என்று சந்திரனை பார்த்தே சொல்லலாம். ஒவ்வொரு நாளுக்கும் சந்திரன்ல வித்தியாசம் இருக்குது. தேய்பிறை, வளர்பிறை. எனவே இஸ்லாம் இயற்கையான மார்க்கம். ஒரு கடல்ல இருக்கிற மனிதரும் இன்றைக்கு டேட் எத்தனை, இன்றைக்கு நோன்பு பிடிக்கிறது, இன்றைக்கு எத்தனாவது நாள், இன்றைக்கு பிற எத்தனை என்பதை அவரு கடல்லையோ ஒரு விவசாயத்திலேயோ பாலைவனத்திலேயோ இருக்கிற ஒருவரும் சும்மா பார்த்து என்ன செய்யலாம்? சந்திரனை பார்த்து டேட்டை முடிவு செய்யலாம். ஆனா சூரியனை பார்த்து என்ன செய்ய முடியாது? டேட்டை முடிவு செய்ய இயலாது. எனவே இஸ்லாம் இயற்கை யதார்த்தமான இயல்பை விரும்புகின்ற இயற்கையோடு ஒட்டி போகுகின்ற மார்க்கம் இஸ்லாம். எனவே சந்திர கணக்கை அது ஆதரிக்குது, அது வரவேற்குது. இந்த ஒரு காரணத்தினால தொழுகையுடைய நேரம் இத சூரியனை பேஸ் பண்ணி சூரியனை மையமாக வச்சு இஸ்லாம் சொல்லியிருக்குது. ஏண்டா சூரிய உதயம், அப்ப அதுவும் என்னது பார்த்ததோடு எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். சூரிய உதயம், மத்தியில சூரியன் வருவது, லுஹருடைய, அசருடைய, மகரிபுடைய, இஷாவுடைய எல்லா நேரங்களையும் நாம் என்ன செய்யலாம்? பார்வையை கொண்டு மதிப்பிடலாம். எனவே இந்த சூரா கஹ்ஃப்ல இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தில் அவர்கள் எத்தனை வருடம் தங்கினார்கள் என்பதை சொல்லும் போது 300 வருடங்களும் 9 அதிகமாக்கி 309 என்று சொல்வதனுடைய காரணம் இதுதான். அதேபோல் இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தில் படிப்பினையாக உள்ள ஒரு விடயம்தான், அல்லாஹு தஆலா குகைவாசிகளுடன் போன அந்த நாயை பற்றியும் வகல்புஹும் பாசித்தும் திராயிஹி பில் வஸீத் என்று அந்த நாயை பற்றிய பிரஸ்தாபமும் இங்கே வந்திருக்கிறது. அந்த 7 குகைவாசிகளுடன் 8வது நபராக ஒரு விவசாயி, அவரும் ஈமான் கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அந்த விவசாயி போகுகின்ற போது அவரோடு உள்ள நாயும் அவர்களோடு சேர்ந்து போய்விட்டது. எனவே இவர்கள் 8 பேருமாக அந்த குகையில இருந்த போது
அந்த விவசாயியுடைய நாய் வாசப்படியிலே எப்படி படுத்திருந்தது, பாசித்துன் ஜராஇஹி பில் வஸீத், தன்னுடைய முன்கால்களை கீழே விரித்த வண்ணமாக அப்படியே உட்கார்ந்து இருந்தது என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இதிலே உலமாக்கள் இங்கே குறிப்பிடுவது என்ன, நாய் என்பது ஷரியத்தில் எமக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பிராணி. ஆனாலும் நாயாக இருந்தாலும் கூட இமாம் அபுல் ஃபதுல் ஜௌஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், மன் அஹப்ப அஹ்லல் கைரி நால மின் பரக்கத்திஹி, யாரு நல்ல மனிதர்களை விரும்புகிறாரோ, யாரு நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறாரோ அவருக்கு அந்த நல்லவர்களுடைய பரக்கத் அவர்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஒரு நாய் அது கூட நல்லவர்களை விரும்பி நல்லவர்களோடு சேர்ந்து இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த நாயை குர்ஆனிலே பிரஸ்தாபித்திருக்கிறான். அவர்களை 309 வருஷம் பாதுகாத்தது போன்று நாயும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த அவர்களுக்கு இறங்கிய கராமத் அந்த நாய்க்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் நபிமார்கள் அல்ல, வாலிப பிள்ளைகள். ஈமானுக்காக தீனுக்காக ஊரை விட்டு ஈமானை தீனையும் பாதுகாக்க ஊரை விட்டு போன அந்த பிள்ளைகள் வாலிபர்கள், அவர்களோடு ஒரு நாய் சேர்ந்து கொண்ட காரணத்தினால் நாய்க்கு அந்த கராமத்தும் இந்த பரக்கத்தும் கிடைத்து அது குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நல்ல மனிதர்களுடைய சகவாசத்தை தேர்ந்தெடுப்பவர்கள், நல்லவர்களோடு விரும்புகின்றவர்கள், நல்லவர்களை நேசிப்பவர்கள், அவர்களோடு தொடர்பையும் உறவையும் வளர்த்துக் கொள்கின்றவர்கள், அவர்கள் நிச்சயமாக அந்த நல்லவர்களுடைய பரக்கத்துகளையும் ஹைர்களையும் பெற்றுக் கொள்வார்கள் என்பதை உலமாக்கள் இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள். எனவே நாம் நேசிப்பது யாரை நேசிப்பது? நாம் நேசிப்பதற்கு உகந்தவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும். அல்லாஹ்வை அடுத்து எமது நேசம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும், அல்லாஹ்வோடு அன்பு இருக்க வேண்டும். உலகத்தில் நாம் நேசிப்பதற்கும் அன்பு பாராட்டுவதற்கும் தகுதியானவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் கியாம நாளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருப்பார்கள். ஹதீஸ் வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மஸ்ஜிது நபவியில் தொழுது விட்டு வெளியே வந்தபோது ஒரு மனிதர் வந்தார். வந்து மத்தஸா யா ரசூலல்லாஹ், கியாம நாள் எப்ப வரும் என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாம நாள் எப்ப வரும் கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன கியாமத்துடைய நாளைக்காக ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் கியாம நாள் மர்மைக்காக பெரிய நோன்பு தொழுக சதக்காக்களை தயார் பண்ணல, ஆனாலும் வலக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களோட முஹப்பத் எனக்கு இருக்குதுன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்க யார விரும்புறீங்களோ அவங்களோட கியாமத்து நாள்ல இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இத கேட்டதும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது யா ரசூலல்லாஹ், இது அவருக்கு மட்டுமா எல்லாருக்குமா? எல்லோருக்கும் என்று சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷத்துல எல்லோரிடம் சொல்லி திரிஞ்சாங்க. சொன்னாங்க, இத கேட்டதுக்கு பிறகு இதை விட எங்களுக்கு சந்தோஷமான ஒரு தகவல் ஒரு விடயம் வேற எதுவும் இல்ல. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல அந்தஸ்து அமல் செஞ்சு அவங்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை நேசிச்சோம் என்று சொன்னால், நல்ல மனிதர்களை நாங்க விரும்பினோம் என்று இருந்தால், அந்த நேசத்தின் பொருட்டால் நாங்க அவர்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குதுன்றது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இல்லையா? இது நாங்க கெட்டவர்களை நேசிப்போம், கெட்டவர்களோட எங்கட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எங்கட உறவும் தொடர்பும் கெட்டவர்களோட பாவத்துடையவர்களோட ஒரே எங்களுக்கு அவங்கள பத்தி தான் யோசனை, அவர்களோட அவர் இல்லாம அவரை பார்க்காம அவங்களோட பேசாம எங்களுக்கு இருக்கலாது என்று இருந்தா அதனுடைய முசீபத்தும் அதனுடைய இதுவும் துன்யால மட்டுமில்ல ஆகிரத்திலையும் பிரதிபலிக்கும். அல்லாஹ் தஆலா கெட்ட சகவாசங்கள் கெட்ட உறவுகளை விட்டு எங்களை பாதுகாப்பான. பெரிய ஒரு பாடம், ஒரு நாய்
நல்லவர்களோட சேர்ந்து அவர்களுடைய பரக்கத்தை பெற்று குர்ஆன்ல அது பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா? நாம நாயோட மோசமானவர்கள் அல்ல, ஈமானுடையவர்கள். அல்லாஹ் இஸ்லாத்துடைய ஈமானுடைய பாக்கியத்தை தந்த மனித பிறவிகளாக படைப்புகளாக படைச்ச நானும் நீங்களும் நல்ல மக்களை நேசிப்போம். ரசூலுல்லாஹ்வை, சஹாபாக்களை, இறை நேசர்களை, உலமாக்களை, இவர்களுடைய ஹிஸ்டரி வரலாறுகளை படிச்சு இவர்களுடைய நேசம் அன்பு எங்கட வாழ்க்கையில் எங்கட கல்புல உள்ளத்துல வரும் என்று இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்கட வாழ்க்கையில் அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் பிரதிபலிக்க செய்வான். ஒரு ஷார்ட்கட் ரூட் ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு காட்டித்தாரான். அதனால எங்களோட உறவுகள் தொடர்புகள் நல்லவர்களோட இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பாடம். இந்த கஹஃப் வாசிகளுடைய இந்த இதுல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல உறவுகள் எங்களுக்கு தந்தருவான். கெட்ட நண்பர்கள் இருக்குது, கெட்ட நட்பு, இது மிக டேஞ்சரான மிக மோசமான ஒரு பயங்கரமான ஒரு விபரீதமான விஷயம். நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருப்பாங்க, நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்து இருப்பாங்க, நல்ல தாயிண்டா அன்புண்டா, தாயிண்டா அன்பு தகப்பண்டா உசுர கொடுத்துருவாங்க. ஆனா அவர் லைஃப்ல இடையில ஏதாவது ஒரு கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கெட்ட நண்பன் இடையில சிக்குவான் இருந்தா அவர ரூட்டை மாத்தி எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவான். உம்மாவும் வானாம் பாப்பாவும் வானா எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போய் சேர்ந்துருவான். அல்லாஹ்வும் வானாம் ரசூலும் வானாம் குஃபுர்லையும் போய் சேர்ந்துருவான். எத்தனை பேரை நாங்க பாக்குறோம், காபிரான கூட்டாளிகளோட உம்மாவையும் விட்டு வாப்பாவையும் விட்டு இஸ்லாத்தையும் விட்டு ஈமானையும் விட்டு தீனையும் விட்டு போய் சேர்ந்துடுறான். அல்லாஹ் தஆலா அப்படியான நிலைமைகளை விட்டு எங்களை பாதுகாக்கணும். குர்ஆன் சொல்லுது, அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ்வுன். இன்றைய நண்பர்கள் நாளை மறுமையுடைய விரோதிகளாக எதிரிகளாக மாறிவிடுவார். இன்றைய நண்பர்கள் குர்ஆனுடைய இந்த வார்த்தை பிரயோகத்தின்படி கெட்ட நண்பர்கள் நண்பர்கள் அல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்ல, அவங்க உங்களுடைய எனிமிகள், விரோதிகள். அன்பை காட்டி பாவத்தை செய்ய வைக்கிறாங்க, அன்பு முஹப்பத்தை காட்டி நரகத்துடைய வழியில கூட்டு போறாங்க, காசை தந்து பாவத்தை செய்ய வைக்கிறாங்க. இவர் நண்பர் அல்ல, இவர் விரோதி, எதிரி. அந்த விரோதம் எங்க வெளியாகும்? நாளைக்கு மறுமையில போனால்தான் விரோதம் வெளியாகும். யா அல்லாஹ், இவனாலதான் நான் கெட்டு போனேன், இவன் தான் எனக்கு இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கினான் என்று குர்ஆன் நான் சொன்ன ஆயத்து சூரா ஸுக்ரூஃபுடைய ஆயத், சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா வைலதா லைதனி லமத்தகிது ஃபுலானன் கலீலா. மனிதன் கியாமத்துடைய நாளையில எவ்வளவு கை சேதப்படுவான், எவ்வளவு அழுவான், கத்துவான், கதறுவான். யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி, கைய கடிச்சு துப்புவான்னு குர்ஆன் சொல்லுது. நிச்சயம் சத்தியம் இந்த காட்சிகள் நாளைக்கு நடக்க போகுது. ஆனா நானும் நீங்களும் அதுல மாட்டாம இருந்தா நாங்க புத்திசாலிகள். கத்துவான், கதறுவான், சொல்லுவான், யா வைலதா லைதனி, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, நான் இவனோட சேராமல் இருந்திருக்க கூடாதா, இவனோடு பழகாமல் இருந்திருக்க கூடாதா, இவளோடு பேசாமல் இருந்திருக்க கூடாதா, இவளோடு தொடர்பு இல்லாமல் நான் இருந்திருக்க கூடாதா, அவளோடு இவனோடு தொடர்பு கொள்ள போய்தானே இன்றைக்கு இந்த நிலையிற்கு நான் ஆளாகி இருக்கிறேன் என்று யுசம்மி பி இஸ்மிஹி, பெயரை சொல்லி சொல்லி கத்துவான், கதறுவான். குர்ஆன் சொல்லுது, சத்தியம் நிச்சயம் இது நடக்க போகுது. ஆனா சூரா ஸுக்ரூஃபுடைய அந்த முதல் ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இன்றைய நண்பர்கள் நாளைய எதிரிகள் விரோதிகள் என்று சொல்லிட்டு இல்லல் முத்தகீன், தக்வாவுடைய நண்பர்களை தவிர அல்லாஹ் தஆலா அவங்கள விதிவிலக்காக்குறான். தக்வாவுடைய நண்பர்கள் நாளைக்கு மறுமையிலே நண்பர்களாக இருப்பாங்க. தக்வாவுடைய நண்பர்கள், சுபஹுக்கு எழுப்பிய நண்பன், தொழுகைய பழக்கிய நண்பன், பாவத்தை விட வச்ச நண்பன், வீடு தேடி வந்து ரூம் தேடி வந்து நல்ல விஷயங்களை சொன்ன நண்பன், நல்ல விடயங்களுக்காக கூட்டிக் கொண்டு வந்த நண்பர்கள். நீங்க எத்தனையோ பேர் இங்க கிளாஸுக்கு யார் யார கூட்டிட்டு வந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நீங்க நினைக்க வேணாம் சும்மா பொடியமாருக்குத்தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி. இல்ல, எல்லாருக்கும் கூட்டாளித்தனம் இருக்குது.
உங்களுக்கு கூட்டாளித்தனம் இருக்குது, உங்களுடைய வயதுக்கேற்ப நட்புகள் இருக்குது, உறவுகள் இருக்குது. நீங்க எத்தனையோ பேர் இப்ப கிளாஸ் கூட்டு வந்திருப்பீங்க. இது இப்படியான நட்பு, நல்லதுக்கு வழிகாட்டுகின்ற நட்பு. எத்தனையோ பேருக்கு போன் பண்ணி சொல்லி இருப்பீங்க. இது நல்லதுக்கு தூண்டுகின்ற நட்பு. இந்த நட்பை குர்ஆன் சொல்லுது, இல்லல் முத்தகீன். இந்த நட்பு நாளை மறுமையிலையும் அது அங்கேயும் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ்மார்களாக, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயும் இருக்கும். சொர்க்கத்துல விருந்து போடுவாங்க, அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்வாங்க. யா அல்லாஹ், நான் இந்த அளவாவது இருக்கிறதுக்கு இவர்தான் காரணம். யா அல்லாஹ், இவரோடு சேர போய் தான் நான் இப்படியாவது இருக்கிறேன், இல்லாட்டி நான் மோசமாக இருந்தேன். யா அல்லாஹ், இவரோடு சேர போய் நான் நல்லவனா மாறிட்டேன், இவருக்கு 2 மடங்கு அந்தஸ்து கொடுன்னு சொல்லி நண்பனுக்கு சிபாரிசு செய்வான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அப்படிப்பட்ட நண்பர்களை தந்தருவானா. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாம் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், இதை இபாதத்துன்னு சொல்லுது. இஸ்லாம் நட்பு, ஒத்தரை நேசிப்பது இபாதத், முக்கியமான ஒரு சுன்னா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வலியுறுத்திய ஒரு விஷயம்தான். நல்லவர்களை முஹப்பத் வைப்பது, நல்ல அடிப்படைகளில் முஹப்பத் வைப்பது, கெட்ட நோக்கங்களில் அல்லாமல் ஒருவருடைய அமலுக்கு, அஹ்லாக், நல்ல குணங்களுக்காக, அவரிடத்தில் இருக்கிற இல்முக்காக, பேணுதலுக்காக ஒருத்தரை நேசிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கிட்ட போய் உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்றது சுன்னத். அவர்கிட்ட போய் அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வது சுன்னத். ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் முந்தி போய் சொல்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா 2 பேரையும் சொர்க்கத்துல வைப்பான். யார் முந்தி அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாரோ அவருடைய அந்தஸ்து இன்னும் கூட இருக்கும். வந்திருக்குது அல்லாஹ்வுக்காக. வஜபத் முஹப்பதி லில் முத்தஹாபீன ஃபிய, ஹதீஸுல் குத்ஸில வந்திருக்குது, எனக்காக யாரெல்லாம் ஒருத்தருக்கு அன்பு வச்சு கொள்றாங்களோ அவரை நான் விரும்புறேன். முஹப்பத் அவரோட. ஏன்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் விரும்புற ஒரு விஷயம் அவர் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்துக்காக அவரை நான் அன்பு வைக்கிறேன்டா, அப்ப அல்லாஹ்வுடைய அன்பினால நீங்க அவரை அன்பு வைக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்லுகிறான் ஹதீஸுல் குத்ஸில, எனக்காக வேண்டி யாரையெல்லாம் நேசிக்கிறார்களோ, அன்பு வைக்கிறார்களோ, முஹப்பத் வைக்கிறாங்களோ, வஜபத் முஹப்பதி, அவர்கள் மீது நான் முஹப்பத் கொள்வது என் மீது வாஜிபாகிவிட்டது. எவ்வளவு ஒரு பாரமான விஷயம் பாருங்க. அல்லாஹ்வுடைய முஹப்பத் யார் மீது வாஜிபாகுது? அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள். எனவே நாம அப்படியான நல்ல உறவுகளையும் நல்ல நட்புகளையும் வளர்த்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு அருள் புரிவானாக. இந்த சூரா கஹ்ஃபிலே இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தில் ஒரு பாடமாக எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு படிப்பினைக்குரிய ஒரு விடயம்தான், இந்த ஒரு நாய் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து கொண்டதனால அந்த நாயும் அவர்களுடைய பரக்கத்துகளை பெற்று இன்றைக்கு அந்த நாயை நாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு இந்த பள்ளிவாசல்ல அந்த நாயை பத்தி பேசுறோம். நாங்க நாயை வச்சு நாங்க இவ்வளவு நேரம் ஒரு பயானே நடந்துச்சு. இந்த என்ன காரணம், என்ன காரணம், என்ன நாயுடைய என்ன தன்மையினால நாய் நல்லவர்களோட சேர்ந்துச்சு என்ற ஒரே ரீசன், ஒரே காரணத்துக்காக நாங்க இவ்வளவு அந்த நாயை பத்தி பள்ளிவாசல் இங்க பேசுறோம். இந்த குர்ஆன்ல அந்த நாயை பத்தி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, நாங்க நல்லவர்களை நேசிச்சா, நல்லவர்களோட சேர்ந்து கொண்டா, நல்லவர்களோட உறவுகளை தொடர்புகளை வச்சுக்கொண்டா அல்லாஹ் தஆலா எமக்கும் அப்படியான பாக்கியங்களை தருவான். அதுல முதலாவது இடத்துல நிக்கிறது அல்லாஹ்வும் ரசூலும் சஹாபாக்கள், பெரும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள், குர்ஆனுடைய சேவை செய்த மேதைகள், உலகத்துல எங்களுடைய காலத்துல வாழுகின்ற நல்லவர்கள். அதை அடுத்து இந்த குகைவாசிகளுடைய இந்த சம்பவத்துல இடையில ஒரு வார்த்தை வல்யதலத்தஃப் என்ற ஒரு வார்த்தை, இந்த வசனம் பழையதில் இருக்கிறது. வல்யதலத்தஃப் என்ற ஒரு வார்த்தை 19வது வசனத்துல இந்த வார்த்தையை நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா வல்யதலத்தஃப் என்பதை மொத்தமாக ஒரு கொஞ்சம் பெரிய எழுத்துல இது எழுதப்பட்டிருக்கிறது. சூரா கஹ்ஃப்ல குகைவாசிகளுடைய, நாம சொன்னோம் குகைவாசிகளுடைய அந்த சம்பவம் 9வது வசனத்திலிருந்து துவங்கி
26வது வசனம் வரையும் 18 வசனங்களிலே அந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா எமக்கு இங்கே சொல்லி இருக்கிறான். அதுல 19வது வசனத்துல இடையில வல்யதலத்தஃப் என்ற வார்த்தை வித்தியாசப்படுத்தி கொஞ்சம் கனமாகவும் பெரிதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, வல்யதலத்தஃப் அந்த குகையில இருந்து எழுந்து 309 வருஷத்துக்கு பிறகு எழும்பிய பிறகு தல்மீஹா என்ற வாலிபரிடத்துல அவங்க சொன்னாங்களே, போயிட்டு நீ ஏதாவது சாப்பிடுறதுக்கு பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வா என்று சொன்ன போது அவங்க ஒருத்தர் சொன்னாரு, போற சரி வல்யதலத்தஃப் கவனமாக மறைஞ்சி கொஞ்சம் ஒளிஞ்சி போ, மாட்டிக்கொள்ள வேணாம் என்று சொன்ன வார்த்தை அது வல்யதலத்தஃப், போற சரி கொஞ்சம் கவனமாக போகட்டும் என்று சொன்ன வார்த்தை அது. அந்த வார்த்தை ஏன் அவ்வளவு மொத்தமா எழுதப்பட்டிருக்குதுன்னா, குர்ஆனுடைய ஹர்ஃபுகள் அதனுடைய ஒவ்வொரு எழுத்துகளையும் எண்ணினாங்க, கவுண்ட் பண்ணினா இந்த வல்யதலத்தஃப் என்ற வார்த்தையில இந்த குர்ஆன் உடைய முந்திய பாதியும் பிந்திய பாதிக்கும் இடையில இந்த எழுத்துகள்ல இந்த வார்த்தை தான் நடுவுல வருது. வல்யதலத்தஃப் அந்த தா முந்திய பாதியுடைய அதோட முந்திய பாதி முடியுது, லத்தஃப் உடைய லாம் இருக்குது அது அடுத்த பாதி. இப்ப குர்ஆனை எவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் இல்லாத அந்த காலத்துல ஹர்ஃபு ஹர்ஃபாக குர்ஆனை எண்ணி இருக்கிறாங்க. எத்தனை ஹர்ஃபுகள் எழுத்துகள் இந்த குர்ஆன்ல இருக்குது என்பதை எண்ணினதுல இந்த வல்யதலத்தஃப் என்பதில் உள்ள தா தாவோட முந்திய பாதி அதோட குர்ஆன் 2 பாதியாக பிரிச்சா எழுத்துகள்ல அதோட முந்திய பாதி முடியுது, லாமில் இருந்து அடுத்த பிந்திய பாதி ஆரம்பிக்குது. அதற்காக தான் அந்த வார்த்தை மொத்தமாக எழுதியிருக்குது. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், யாராவது கேட்டா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளலாம். அதை அடுத்து இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்துல நம்ம நேற்றும் ஞாபகப்படுத்திய ஒரு முக்கிய அதில் உள்ள பிரதானமாக நாம படிப்பின பெற வேண்டிய பாடம் என்ன, அந்த வாலிப பிள்ளைகள் நபிமார்களும் அல்ல, அவங்க சஹாபாக்களும் அல்ல, நபிமார்களுடைய காலத்தில் இருந்தவங்களும் அல்ல. ஊர்ல அரசன் பாவம் சிலை வணக்கம் செய்யும்படி வலியுறுத்திய போது நாங்கள் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று பாவத்திலிருந்து விரண்டு ஓடி ஊரை விட்டு எல்லாம் அரச குடும்பத்தில் உள்ள கௌரவமான நல்ல ராயல் ஃபேமிலி மாதிரியான குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைகள் வாலிபர்கள், நல்ல செல்வாக்கோட நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையில இருந்தவர்கள், துனியாவை இழந்து எல்லாத்தையும் பறிகொடுத்து அல்லாஹ்வை நாம் இணை வைக்க மாட்டோம் என்று பாவத்திலிருந்து அவர்கள் விரண்டு ஓடிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தி 309 வருஷம் தூங்க வச்சு சாப்பிடாம குடிக்காம அவர்களுடைய எந்த மாற்றமும் இல்லாம 309 வருஷத்துக்கு பிறகு விழிக்க வச்சு இந்த கராமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கண்ணியப்படுத்தினான் என்பது. அடுத்து அதுல இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்துல இந்த குகைவாசிகள் இருந்த அந்த குகை அது எங்க இருக்குது என்பத பல ஆய்வுகள் செய்யப்பட்டதுல பல காலத்திலையும் பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது, அது ஸ்பெயின்ல உந்துலுஸ் அரபில சொல்றது ஸ்பெயின்ல தான் அந்த இடம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குகை ஒண்ட இனம் காட்டியிருக்கிறாங்க சிலர். 2வது கருத்து துருக்கியில அது இருப்பதாக, இஸ்தம்பூலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு மலை ஒன்றுல அது இருப்பதாக சிலர் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குகைய இதுதான் அந்த குகை கருத்து. முன்னால காலங்கள்ல சிலர் அதுதான் என்று கருதி இருக்கிறாங்க. குர்ஆன்ல எங்கேயும் அந்த குகை எங்க இருக்குது ஒன்றோ சஹீஹான ஹதீஸுகள்ல சொல்லப்படல. வரலாற்று ரீதியாக ரிசர்ச் பண்ணியதுல வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னதுல 3வது கருத்து பலஸ்தீனில் இருக்குது என்பதாக. ஆனா 1953வது ஆண்டு ஒரு பெரும் ஆய்வாளர் தைசீர் வபியான் என்று சொல்லக்கூடிய அவர் இஸ்லாமிய வரலாற்று சின்னங்களை பெரும் ஆய்வு செய்தார். ஜோர்டானுடைய கவர்மெண்ட் இன்னும் மிஸ்ருடைய கவர்மெண்ட் ஒரு குழு ஒரு டீமை நியமிச்சிருந்தாங்க. இவங்க இஸ்லாமிய சின்னங்களை இஸ்லாமிய வரலாற்று சின்னங்களை ஆது கூட்டம் எங்க வாழ்ந்தாங்க, சமூது கூட்டம் எங்க வாழ்ந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல போட்டது எங்க, இப்படியான இடங்களை ஹிஸ்டரிக்க
ஜியோகிராபிக்கல் ரீதியான இந்த இடங்களை இவங்க ஆய்வு செஞ்சாங்க, அதுகளை ப்ரூவ் பண்ணினாங்க. அதுக்கு பெரிய அளவுல இந்த ஜோர்தானுடைய எஜிப்டுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணினாங்க. இதுல இவர் இவங்களுடைய ஆய்வு என்னன்னு சொன்னா, தைசீர் லபியான் என்பவர் தனி ஒரு நூலும் கிதாபும் எழுதியிருக்கிறார். மௌகிஉ அஸ்ஹாபில் கஹஃப் என்று அரபில. அவர்களுடைய ஊர்ஜிதமான ஆய்வினுடைய ஊர்ஜிதமான முடிவு இது அம்மான், ஜோர்தானுடைய கேபிட்டல் அம்மான்ல உள்ள ஒரு மலையில இது இருப்பதாக அவங்க முடிவு சொன்னாங்க. அத பின்னால் உள்ள பலரும் குர்ஆன்ல அந்த சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல அறிகுறிகளை வச்சு அத பார்த்தா அதுதான் பொருந்துது. அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு குர்ஆன் சொல்லுது. அவங்களுக்கு நிழல் உள்ள விழாம சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் மறையும் போதும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், வலதாகவும் இடதாகவும் சூரியன் போகும். நேரடியாக அவங்களுக்கு அவங்களோட மேலுக்கு அவங்களோட பாடிக்கு சூரியனுடைய கதிர்கள் படாதுன்னு சொல்லுது. இந்த எல்லா அறிகுறிகளும் அந்த மலையில அப்படியே ஃபிட் ஆகுது. அப்ப வரலாறு ரீதியாகவும் அந்த அரசன் தக்கியானூஸ் என்ற அரசன் இருந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் அம்மான் ஒன்றைக்கு ஒமான். ஒமான் சொல்றது ஒரு நாடு, அம்மான் சொல்றது ஜோர்தானுடைய கேபிட்டல். உருதுன் அரபில ஜோர்தானுக்கு உருதுன்னு சொல்றது. அதுக்கு பின்னால இந்த நாலாவது கருத்து, இந்த தைசீர் லபியான் அவர்களுடைய ஆய்வுக்கு பிறகு ஏனைய அறிஞர்கள் உலமாக்களும் அத ஏற்றுக்கொள்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அந்த குகை இருப்பதை ஏற்றுக்கொள்றாங்க. இதுதான் அப்ப அம்மான்ல இருக்கக்கூடிய அந்த மலையோட உள்ள அந்த குகை தான் அஸ்ஹாபுல் கஹஃப், அந்த குகைவாசிகளுடைய குகை என்பதை. இல்லைண்டா உலகத்துல நிறைய குகைகள் இருக்குது, ஒவ்வொருத்தர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த நிகழ்வு நடந்த குகை இதுதான் என்பதை அதுக்கு பின்னால வந்த பல குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கடைசியாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட பிறகு, அதாவது இது இரண்டாவது கேள்வி, யூதர்கள் மூலமாக யூதர்கள் சொல்லி குறைஷியர்கள் மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கேள்வி கேட்டாங்க. ரூஹ பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் சூரா பனி இஸ்ராயில் இருக்குது. இரண்டாவது குகைவாசிகளை பத்தி கேட்டாங்க. மூணாவது துல்கர்னைன், அது சூராவுடைய கடைசி 4வது இந்த சூராவில் உள்ள சம்பவமாக அது வருகிறது. ஆனாலும் இந்த பதில் சொல்லப்பட்ட பிறகும் அவங்க என்ன செய்யல, பதில் சொன்ன அவங்க கேட்ட கேள்வி என்ன சொன்னாங்க, இந்த பதில் சொன்னால் அவர் நபிதான் என்று யூதர்கள் சொல்லி அனுப்பினாங்க. பதில் சொல்லாட்டி அவர் நபி இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா கஹ்ஃப் அருளப்பட்டுச்சு, பதில சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க இனாது பிடிவாதத்தினால அவங்க சொன்னாங்க, உடனே சொல்லலையே, உடனே சொல்லியிருந்தா அவரால் ஏற்றுக்கொள்ளலாம், உடனே சொல்லலையே அப்படின்றாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் இந்த தகவல்னால அவங்களுடைய குஃபருடைய கடினம் இருக்கிறது தளர்ந்தது. பலர் இப்படியான நிகழ்வுகளினால பெரிய பெரிய சஃப்வான் இப்னு உமையா போன்ற காலித் இப்னு வலீத், இக்ரிமா இப்னு அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா, இவர்கள் எல்லாம் பின்னால் இஸ்லாத்துக்கு வருவதற்கு இதெல்லாம் என்னமாக இருந்திருக்கும், எல்லாம் சேர்ந்து காரணமாக அமைஞ்சிருக்கும். அவங்களோட பிடிவாத போக்கு. உதாரணமாக குஃபுர்ல பிடிவாதம்டா, இப்ப இலங்கையில ஒரு பிரச்சனை நடக்குது, ஹலாலுக்கு எதிராக பொதுபல சேனன்னு சொல்லி எங்களோட உலமாக்கள் போனாங்க, ஜமீயத் உலமாவுடைய உலமாக்கள் போய் பேசினாங்க அவங்களோட. ஆரம்ப கட்டமா பேசும்போது அவங்க சொன்னாங்க, அந்த ஹாமதுருமார்கள் சொன்னாங்க, எங்களோட உலமாக்கள் இதை விளங்கப்படுத்தினாங்க, இது ஒரு ஷரியா இஸ்லாமிய சப்ஜெக்ட் ஒன்று அல்ல, எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஹலால்னா சுத்தமானது, ஆரோக்கியமானது, ஆரோக்கிய ரீதியாக எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம், சுத்தமானது, தூய்மையானது. உங்களோட மதமும் அசுத்தமான உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதியானவைகளை தடுக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொன்னாப்புல அவங்க சொன்னாங்க, அப்படின்னா இது அரசாங்கம் இல்லையா செய்யணும், அரசாங்கத்தோட டியூட்டி, நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் அப்படியெல்லாம் கொடுக்கலாது, அரசாங்கம் தான் இதை செய்யணும் அப்படின்னு. இது நல்ல சந்தர்ப்பமா போச்சு எங்களோட உலமாக்களுக்கு. அப்போ உலமாக்கள் எங்கட போனவங்க சொன்னாங்க, மிச்சம் நல்ல சந்தோஷம் அப்படின்டா. தாய்லாண்ட பாருங்க, ஒரு பௌத்த நாடு, அந்த நாட்டுல கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் ஹலால் டிவிஷன், ஹலால் இந்த சிஸ்டம் இருக்குது. அரசாங்கம் தான் அதை செய்து, அரசாங்கத்தால தான் செய்யறாங்க. இந்த நாட்டுல அப்படி நடக்கும்டா பெரிய விஷயம். இப்படி நாட்டுல கவர்மெண்டால அரசாங்கத்தால நடக்காததனால நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு
எங்கட சந்தோஷத்தை இவங்க வெளிப்படுத்தின பிறகு அவன் உடனே அவன் சொல்றான் அப்படி உங்களோட மார்க்க விஷயத்துக்கெல்லாம் அரசாங்கத்தை நீங்க பாவிக்கலாது. ஆரம்பத்தில் என்ன சொன்னா சுத்தம் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா அது அரசாங்கம் செய்யட்டும், நீங்க விடுங்க, உங்களுக்கு தேவையில்லை, இது அரசாங்கம் செய்யும். அது இவங்க உடனே சொன்னாங்க அப்படின்னா மிச்சம் சந்தோஷம், அரசாங்கம் செய்யட்டும், எங்களுக்கு தேவையில்லை அப்படி செய்யறதுக்கு. அரசாங்கம் செய்யாததுனாலதான் நாங்க செய்யறோம், அரசாங்கம் செய்யுதுண்டா நாங்க முழுக்க அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கிறோம், சந்தோஷம். உடனே திரும்பி என்ன சொல்றாங்க, அப்படி உங்களோட மார்க்க விஷயத்துக்கெல்லாம் அரசாங்கத்தை நீங்க பாவிக்க இயலாது, அரசாங்கத்தை வச்சு உங்களோட மார்க்கத்தை வளர்க்கவா பாக்குறீங்க இந்த நாட்டுல. அதான் பிடிவாதம் சொல்றது. எல்லா வாதத்துக்கும் மருந்து இருக்குது, இந்த வாதத்துக்கு மருந்து இல்லை. அல்லாஹ்வாக ஹிதாயத்தை கொடுத்தாதான். அடுத்து இந்த சூராவுல 26வது வசனத்தோட குகைவாசிகளுடைய சம்பவம் முடியுது. அதை அடுத்த இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். இதைத்தான் நாம கிராத்தாக ஓத கேட்டோம். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் லா முபத்தில லிகலிமாத்திஹி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. நபியே, உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வஹி மூலம் அருளப்பட்டதை நீ ஓதி வருவீராக. அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை, இன்னும் அவனை அன்றி புகலிடம் எதையும் நீர் காண மாட்டீர். ஏண்டா குர்ஆன் இந்த சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்திலேயே அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தன்னுடைய அடியானின் மீது இறக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று இந்த அல் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த அருள் பாக்கியத்தை இந்த சூராவுடைய ஆரம்பத்திலே உணர்த்தப்பட்டது. எனவே தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த வேதத்தை ஓதுங்கள், திலாவத்து செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், மக்களுக்கு ஓத கற்றுக் கொடுங்கள், ஓதி காட்டுங்கள் என்று குர்ஆனை ஓதுவது இதனுடைய அவசியத்தை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். நாமும் குர்ஆனுடைய தஃப்சீர் வெறுமனே இதை படிச்சுட்டு நாம கேட்டுட்டு நின்றுராம, இதனோட எங்களோட நோக்கமே என்னண்டா அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனோட எங்களோட உறவு தொடர்பு கூடணும், எங்களோட ரிலேஷன்ஷிப், எங்களோட குர்ஆனோட உள்ள எங்களோட டச் கனெக்ஷன் இருக்குது கூடணும். அதோட நாம இந்த குர்ஆனுக்காக சேவை செய்கின்றவர்களாக மாறணும். குர்ஆனை விளங்குகின்றவர்களாக, குர்ஆனை ஓதுகின்றவர்களை உருவாக்குகின்றவர்களாக, குர்ஆன் ஓதுகின்ற மதர்சாக்களை வளர்ப்பவர்களாக, அல் குர்ஆனோட எங்களுக்கு ஒரு தனி அன்பும் முஹப்பத்தும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து சொன்னாங்க, அலைக பித்திலாவத்தில் குர்ஆனி வ திக்ரில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல ஃபஇன்னஹு ذிக்ருன் லக ஃபிஸ் ஸமா வ நூருன் லக ஃபில் அர்த். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து சொன்னாங்க, குர்ஆன் ஓதுவதையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதையும் பற்று பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு ذிக்ருன் லக ஃபிஸ் ஸமா, குர்ஆன் ஓதுவதன் மூலம் நீ வானலோகத்திலே பிரஸ்தாபிக்கப்படும், உங்களோட பேச்சு உங்களை பற்றி வானலோகத்தில் சொல்லப்படும், நல்ல விதமான பிரஸ்தாபம் வானலோகத்தில் நடக்கும். வநூருன் லக ஃபில் அர்த், குர்ஆன் உங்களுக்கு பூமியில உலகத்தில ஒளியாக பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னான். முதல் நாள் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு, பூமியில உங்களுக்கு குர்ஆன் பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? குர்ஆன் அதிகமாக ஓதுகிறவர் அவருடைய வாழ்க்கை வெளிச்சமானதாக இருக்கும், அவருடைய கல்பு பிரகாசமானதாக இருக்கும், அவருடைய சிந்தனைகள் பிரகாசமானதாக இருக்கும், அவர் நல்லவர்களை நல்லதை பேசுவார், நல்லதை சிந்திப்பார். குர்ஆன் அவருக்கு ஒரு ஒளியாக மாறி அவரை நல்ல வழியில கைட் பண்ணும் குர்ஆன். அது மாத்திரமல்ல, அவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய ஜனாசா பிரகாசமாக இருக்கும் என்று கூட குர்ஆனை அதிகமாக ஓதுகிறவருக்கு இந்த வகையிலே எல்லாம் குர்ஆன் ஒளியாக மாறும் என்று உலமாக்கள் இந்த ஹதீஸை வைத்து கூறியிருக்கிறார். எனவே குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இங்க வகுப்புகள் நடந்துச்சு, தஜ்வீதுடைய வகுப்புகள். மாஷா அல்லாஹ் 10-15 பிள்ளைகள் ஹாஃபிதுகளாக ஆகியிருக்கிறாங்க. இவர்களை வச்சு நீங்க வீடுகள்ல பெண்களுக்கும் பள்ளிகள்ல இவர்களை வச்சு குர்ஆனுடைய வகுப்புகள், ஏற்கனவே இங்க ஹாஃபிஸ் அவர்கள் நடத்திய வகுப்புகள் இப்ப நடக்குதோ என்னமோ எனக்கு கேட்க கிடைக்கல.
அந்த வகையில குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க எங்களுடைய கவனங்களை கூட செலுத்த வேண்டும். குர்ஆனுடைய மதரசா இங்க நடக்குது, அதுக்கு கூடுதலான அக்கறை செலுத்தி அது சிறப்பாக நடாத்துவதற்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் எங்களுக்கு என்ற ஒரு குர்ஆன் இருக்கும். இது ஏண்ட குர்ஆன், குர்ஆனோட ஒரு அன்பு, முஹப்பத், கண்ணியம், மகத்துவம். இன்னைக்கு உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆனை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. போன்ல கண்ட கண்ட மாதிரி குர்ஆனுடைய ஆயத்துகள் உங்களுக்கு போன் வருகுது, அப்ப ரிங்கிங் டியூனுக்கு பகரமா குர்ஆனை போடுறது, அல்லது அங்கிருக்கிறவர் போன் உங்களுக்கு கால் எடுக்கிறாரு, அப்ப உங்களோட அந்த ரிங் பண்ற நேரத்துல குர்ஆனை போட்டு வைக்கிறது. அப்ப யாரும் குர்ஆனை குர்ஆன் ஒரு இபாதத்துக்காக உள்ள ஒரு விஷயம். அதை நாம இப்படியான வேலைகளுக்காக குர்ஆனை யூஸ் பண்றது இருக்குது. ஷைத்தான் எங்களுக்கு போடுறான் இது பரக்கத்தா இருக்கும்னு சொல்லி, பரக்கத்துக்காக சும்மா ஒரு மார்க்கம் என்று காட்டுறதுக்கு, மார்க்கம் குர்ஆனோட விருப்பம் என்று ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லி குர்ஆனை நாங்க அது இபாதத்துக்காக உள்ளது, கண்ணியமானது. அநேகமான உலமாக்களுடைய ஃபத்வா, சவுதி உலமாக்கள் உட்பட குர்ஆனை இப்படியான இபாதத் அல்லாத இப்படியான விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துறது ஹராம், குர்ஆனை கேவலப்படுத்துவது. அது மாத்திரமல்ல, குர்ஆனை நாம குர்ஆன்ல எடுத்து ஓததான் பழக்கத்தை நாங்க வச்சுக்கொள்ளணும். மொபைல் போன்ஸ்ல நாங்க போட்டு ஓதுறது அது கூடாது, ஹராம்ன்றது இல்ல. ஆனா அல் குர்ஆனை நாங்க வுதுவோட உட்கார்ந்து பள்ளியில உட்கார்ந்து குர்ஆனை கையில் எடுத்து ஓதுறதுல உள்ள நூர், ஒரு வெளிச்சம், அதுல உள்ள ஒரு பரக்கத் இருக்குதே, அதெல்லாம சும்மா நாங்க ஓதுறதுல எங்களுக்கு கிடைக்காது. ஒரு பிரயாணத்துல, ஒரு அவசரத்துக்கு, வேறொரு சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஓதிக்கொள்றோம், அது வேற விஷயம். வளமையாக நாங்க குர்ஆன் ஓதுறதே அப்படித்தான் என்று நாங்க ஆக்கிக் கொள்றது அவ்வளோ நல்லதல்ல, அதை தவிர்க்கிறது நல்லது. அதல்லாம குர்ஆனை மற்ற விஷயங்களுக்காக நாங்க போடுறது, அதை பாவிக்கிறது கூடாது, ஹராம் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், உம்முடைய ரப்புடைய புறத்தினால் அருளப்பட்ட இந்த வேதத்தை, வஹியாக அருளப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் ஓதுவீராக, ஓதி வருவீராக என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அதற்கு அடுத்த வசனம் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹா. இந்த வசனம் 28 31வது வசனம் வரையும், அந்த ருக்கு முடியும் வரையும் உள்ள வசனங்கள் நாம ஹாஃபிஸ் ஓத நாம கேட்டோம். அந்த வசனங்கள் அருளப்பட்டதனுடைய சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, இதனுடைய சபபு நுசூல் என்னன்னு சொன்னோம், சூறாக்கள் ஆயத்துகள் அருளப்பட்டதற்கான காரணம். அப்ப அத நாம இந்த வசனங்கள் அருளப்பட்டதற்கான ஒரு காரணம் இருக்குது. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நபியே வஸ்பிர் நஃப்ஸக, உங்களை நீங்கள் பொறுமையோடு அமர வையுங்கள், மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், தன்னுடைய ரப்பை காலையிலும் மாலையிலும் அழைக்குகின்ற, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, யுரீதுன வஜ்ஹஹு, அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் அழைக்குகின்ற மனிதர்களோடு, மக்களோடு உங்களை நீங்கள் பொறுமையோடு அமர வையுங்கள் என்ற கட்டளையை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பிக்குகிறான். அது எப்ப அருளப்பட்டுச்சுண்டா, உயைனா இப்னு ஹஸனுல் ஃபஸாரி என்ற மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர், அவங்களோட தலைவர்கள் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வரார். இங்க வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யார் இருக்கிறது, பிலால், அம்மார், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இவங்கெல்லாம் ஏழை சஹாபாக்கள். பழைய உடுப்பு, ஊத்த உடுப்பு, வேர்வை, எளிமையான தோட்டத்துல பிஞ்ச உடுப்புகளோட ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபகீரான எளிமையோட உள்ள சஹாபாக்கள் உட்கார்ந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில குர்ஆனை படிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வந்த உயைனா இப்னு ஹசன் அல் ஃபஸாரி என்று சொல்லுகின்ற மக்கத்து குறைஷி தலைவர்களில் உள்ள ஒருவன் அவன் சொன்னான், இந்த மாதிரி பிச்சைக்கார ஆக்களோட நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க உங்கள்கிட்ட வராம இருக்கிறோம். இவங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்தினீங்கடா நாங்க உங்கள்கிட்ட வருவோம், உங்களோட பேச்ச கேட்போம் அப்படின்னு சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவேளை உள்ளத்துல அவங்களுக்கு எப்படியாவது ஹிதாயத்து கிடைச்சிட்டா, இவங்க லீடர்ஸ் தலைவர்கள், அவங்கள அந்த குரூப்பை வழி நடத்துகின்ற ஆக்கள், இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிட்டா இவங்களுக்கு கீழால் உள்ள எல்லாரும் இவங்களை ஃபாலோ பண்ணி பின்பற்றி இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. இவங்க எல்லாரும் இவங்க ஆல்ரெடி இஸ்லாத்துல தானே இருக்கிறாங்க, இவங்களை கொஞ்ச நாளைக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கிட்டவாக்கி குர்ஆனை கொடுத்து ஹிதாயத்தின் பக்கம் எடுத்துட்டா நல்லமே என்ற அந்த ஹிதாயத்துடைய ஆசையில, இவங்களை கேவலப்படுத்துற எண்ணத்தில் அல்ல, இவங்க அற்பமாக நினைச்சால, இவங்க இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறாங்க, இவங்களை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு முதலிடம் கொடுத்தா நல்லமே என்ற எண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசாக வந்துச்சு. அப்படி ஒரு ஐடியா இந்த உயைனா என்பவன் சொன்ன போது அந்த யோசனை வந்த நேரத்துல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கண்டிப்பது போன்ற ஒரு வசனம் தான் இது. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்குகின்ற இவர்களோடு நீங்கள் பொறுமையாக உங்களை அமர வையுங்கள். இவர்களுக்காக வேண்டி, அவர்களுக்காக அந்த வசதி படைத்த அவர்கள் பெருமையோட கர்வத்தோட அவங்க சொல்றாங்க, இந்த ஏழைகளோட இந்த பிச்சைக்காரர்களோட நாங்க எப்படி உட்கார்றது. இப்ப பெருமை கர்வத்தோடு அவங்க சொல்லக்கூடிய அவங்களுக்காக இந்த ஏழைகளை நீங்க ஒதுக்காதீங்க, ஒதுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். ஏன்னு சொன்னா தீன்ல யாருக்கு ஆசை ஆர்வம் இருக்குதோ அவங்க முதலிடம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். உலகத்துடைய அடிப்படையில் அவங்க ஏழையாக இருக்கலாம், படிப்பறிவு அல்லாதவர்களாக இருக்கலாம். தீன் கீழிருந்துதான் மேல வரும். அதாவது ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களிடத்துல தீன் அவங்க மூலமாக பலவந்தமாக மற்றவர்களுக்கு மார்க்கம் இஸ்லாம் வரணும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு அது மாத்தம். அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்தது, பலவந்தமாக மற்றவர்களிடத்துல தீன் வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வோ ரசூலோ அதை விரும்பவில்லை, அல்லாஹ் தஆலா அதை விரும்பவில்லை. ஒவ்வொருவரும் தியாகத்தோட தன்னுடைய ஆசையோட ஆர்வத்தோட தீனை ஏற்று நடக்க வேண்டும். அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆசை ஆர்வத்துக்கு தக்கவாறு அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். எனவே வகுப்பு வாரியாக பணக்காரர்கள் வேறையாக, படித்தவர்கள் வேறையாக, ஏழைகள் வேறையாக ஒதுக்கப்படக்கூடாது. உம்மத் என்ற அடிப்படையில் எல்லோரும் கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய விருப்பமும் ஏற்பாடும். ஒரு காலத்துல இலங்கையில ஜமாத்துகள் போறது உலமாக்கல் ஜமாத், டாக்டர்ஸ் ஜமாத் என்று வேற வேறையாக போய் கொண்டிருந்தாங்க. டில்லிக்கு போய் சொன்ன நேரத்தில் அவங்க இந்த ஆயத்தை ஓதி காட்டி இந்த சம்பவத்தை சொல்லி அப்படி வேற வேறையாக போகக்கூடாது, டாக்டர்ஸும் உலமாக்களும் சாதாரண பாமர மக்களோட சேர்ந்து கலந்து மிக்ஸ் ஆகிதான் போகணும். அதுல இருக்கிற தர்பியத், அதுல இருக்கிற பக்குவம், அதுல இருக்கிற பேணுதல் அதுல கிடைக்கிற அந்த பயிற்சி இருக்குது, தர்பியத் இருக்குது. அது நாங்க உலமாக்கள் எல்லாம் வேறையா சேர்ந்து போறோம், நாங்கள உலமாக்கள், நாங்க மற்றவங்களோட சேர மாட்டோம், நாங்கெல்லாம் டாக்டர்ஸ், நாங்க வேற யாரோட சேர மாட்டோம், போறதே திருந்த அதை இப்படி போனா என்று சொல்லி அவங்க அதை கண்டிச்சாங்க. இப்ப எதுக்கு சொன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் லேசான ஒரு எண்ணம் வந்தது. அது எந்த அடிப்படையில வந்தது, அவங்களுக்கு எப்படியாவது ஹிதாயத்து கிடைக்கணும் என்ற ஆசையில வந்த உணர்வு தான். ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதை தடை செஞ்சான். இது தாவத்தினுடைய தீன பரப்புவதனுடைய ஒரு பொதுவான முறை எல்லோருக்கும் பொதுவான இடம் அளிக்கப்பட வேண்டும்.
படிச்சவங்களுக்கு மட்டும்தான், பணக்காரர்களுக்கு மட்டும்தான் என்று ஸ்பெஷல் தனியாக அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்திருக்கிறதே, அது தர்பியத்துக்கு நல்லதல்ல என்பது இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்தப்படுகிறது. அடுத்த வசனங்கள்ல தொடர்ந்து அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வலா துத்தி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, இந்த காபிர்களுடைய விஷயத்துல அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம், அவர்களுக்கு வழிபட வேண்டாம் என்று, பிறகு நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் அடுத்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த சூரா கஹ்ஃபிலே உள்ள 2வது நிகழ்வாகிய அந்த 2 தோட்டங்களை உடைய நபருடைய சம்பவம் அடுத்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் மீதமுள்ளதை நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய அறிவியல் ரீதியான ஒரு விடயமாக குர்ஆனுடைய, அதுவும் குர்ஆனுடைய ஒரு தஃப்சீராகவே அமையும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அவனுடைய படைப்புகளை பற்றி சொல்கிறான். ஏன்? படைத்தவனை பற்றி புரிந்து கொள்வதற்காக, படைப்புகளை வைத்து படைத்தவனை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா பல கோணங்களில் பல விதமாக தன்னுடைய படைப்பு ஆற்றலை, எவ்வளவு பெரிய பவர் சக்தி உள்ளவன், அவன் எவ்வளவு பெரிய படைப்பு ஆற்றல் உள்ளவன் என்பதை காட்ட பலவிதமாக தன்னுடைய படைப்புகளை பற்றி குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அவற்றை சிந்திக்கும்படியும் அவற்றை விளங்கும்படியும் அவற்றின் மூலம் அவற்றை படைத்த அல்லாஹுவை விளங்கும்படியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல வசனங்களில் பலவிதமாக சொல்லியிருக்கிறான். எனவே சென்ற இபாதுர் ரஹ்மானுடைய தஃப்சீர் நாங்க பார்த்த பொழுது பிரபஞ்சம், வானம், இந்த வானம், கோள்கள், நட்சத்திரங்கள், பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த பிரபஞ்சத்தின் விரிவாக்கம், இந்த கோள்களுடைய அமைப்பு, இரவு பகலுடைய மாற்றம், சூரியன் சந்திரனுடைய இயக்கங்கள், இவற்றை பற்றி குர்ஆன் சொல்லி இருப்பதையும் வானவியல் ரீதியான கருத்துகளையும் நாங்கள் ஒப்பீடு செய்து குர்ஆன் அந்த பாலைவன யுகத்திலே அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த உண்மைகளை சொல்லி இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம், பார்த்தோம். 2வது கட்டமாக குர்ஆன் சொல்லுவது, நீங்கள் வானவியல் பற்றி படித்து அல்லாஹ்வை விளங்குவது உங்களுக்கு சிரமமா? அங்க போக வேண்டாம். வானத்தை பற்றி, சூரியனை பற்றி, கோள்களை பற்றி இவற்றையெல்லாம் படித்து விளங்க உங்களால் சிரமம் என்றிருந்தால் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. வஃபில் அர்தி ஆயாத்துல் லில் மூகினீன், நீங்கள் வாழுகின்ற பூமியில பல அத்தாட்சிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆடு, மாடு, பிராணிகள், பறவைகள், மீனினங்கள், மரம், செடி, கொடி, இந்த தாவர வகைகள், மலைகள், உங்களோட கண்ணுக்கு தெரிகிற இந்த பூச்சி, புழுக்கள், இவைகளை பாருங்கள். இவற்றை படைத்தவன் யார், இவற்றை அற்புதமாக வாழ வைப்பவன் யார் என்பதை புரிந்து இதன் மூலம் அல்லாஹ்வை விளங்குங்கள் என்பது 2வது கட்ட அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். முதல் கட்டமாக வானலோகத்திலே உள்ள சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், பிரபஞ்சத்தை பாருங்கள். அவ்வளவு தூரம் உங்களுக்கு போக முடியாதா? சரி விடுங்க. நீங்க வாடுகின்ற, நீங்க ஓடி விளையாடுகின்ற இந்த பூமியில இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அற்புதங்களை, படைப்புகளை பாருங்கள் என்று. அந்த வகையிலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எறும்பு, சின்ன ஒரு பிராணி, எறும்பிலிருந்து சிலந்தியிலிருந்து, தேனிலிருந்து, மாடு, குதிரை, ஒட்டகம், இந்த பிராணிகளை பற்றியும் மரம், செடி, கொடிகளை பற்றியும் இப்படி பல வகையான அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சொல்லி இருக்கிறான். எறும்பு என்ற பேரிலே அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையே அருளி இருக்கிறான். அதே போன்று தேனி, தேன்டா தேன்பானி, தேனிடா பி, அந்த பி ஹனி என்றது தேன்பானி, தேன் பூச்சி, அந்நஹல், தேனி, தேன் பூச்சி என்ற பெயரில் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையே அருளி இருக்கிறான். எனவே இன்று நாம் அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அருள் இருக்கிற அந்த சூறாவிலே தேன் பூச்சை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை பற்றிய சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். ஏண்டா அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் படைத்து, அவன் படைத்த படைப்புகள் எப்படி உலகத்தில் அது வாழ வேண்டும் என்று அதற்குரிய வழிகாட்டலையும் செய்திருக்கிறான். எப்படி அதனுடைய பசியை போக்கிக் கொள்வது, எப்படி உலகத்துடைய தேவைகளை அது பூர்த்தி செய்வது. ரப்புன் அல்லதி ஹலக குல்ல ஷைஇன், அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பை சொல்லும்போது, அல்லாஹ்வை சொல்லும்போது ஒவ்வொரு வஸ்துவையும் படைத்து அந்த ஒவ்வொரு வஸ்துவுக்கும்
அது எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டலையும் செய்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பதற்கு இணங்க இந்த தேனியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பாருங்கள், உம் இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகை அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தங்களில் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு வானம் வெளிப்படுகிறது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. சின்னமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று உண்டு. சூரத்து நஹல் தேனி என்ற இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா 68வது 69வது வசனத்திலே வஅவ்ஹா ரப்புக, நபியே உங்களுடைய ரப்பு, அவ்ஹா தேனிக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். தேனிக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். அனித்தகிதி மினல் ஜிபாலி புயூதம் வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யஅரிஷூன், மலைகளிலேயும் மரங்களிலேயும் மக்கள் வசிக்குகின்ற கட்டடங்களிலேயும் வீட்டை கட்டிக்கொள் என்று அல்லாஹ் தஆலா 3 இடங்கள்ல வீடு கட்ட சொல்லி தேனிக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். தேனிக்கு சொன்னதாக இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது மலைகள்ல, இரண்டாவது மரங்கள்ல, மூன்றாவது வமிம்மா யஅரிஷூன், மக்கள் வசிக்குகின்ற பில்டிங்கள்ல, வீடுகள்ல, இவைகள்ல வீடுகளை கட்டிக்கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். பிறகு சும்ம குலி மின் குல்லி தமராத்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி ذுலுலா, ஒவ்வொரு பூக்களிலேயும் பழங்களிலேயும் இருந்து நீ சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி ذுலுலா, உன்னுடைய ரப்பு ஏற்படுத்திய பாதை வழியாக அந்த ரூட்ல நீ பறந்து அந்த பயணம் செய்து வருவாயாக என்று அல்லாஹ் தஆலா இந்த தேனி அந்த பூச்சிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவதாக சொல்லுகிறான். தேனி இருக்கிறே, தேன் பூச்சி, இது ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. அது மிக நுணுக்கமாக வீடு கட்டுது, கூட்டாக சேர்ந்து ஒன்றுக்கு வாழுது. அதனுடைய வாழ்க்கை விதம் இருக்கிறதே மிக அற்புதமானது. தேன் கூட்ட மிக அது 6 அதாவது 6 பாக்ஸ் மாடல்ல செய்யாம அது ஹெக்ஸகோனல் ஷேப் என்று சொல்லக்கூடிய அந்த 6 கோணல்களை உடைய இதாகத்தான் ஒவ்வொரு ரூம் செய்யும். அது என்ன செய்து கட்டுது. இப்ப 4 பெட்டிகள் உள்ள 4 அதாவது பாக்ஸ் மாடல்ல அது செஞ்சா 4 கோணல் உள்ள இதுல ரூம்ஸ் மாதிரி செஞ்சா அந்த ஒவ்வொரு மூளையும் இருக்குது. அதுல அந்த மூளை உள்ளுக்கு அது ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அது உபயோகமாகாது. அது வீணாக அந்த கோணர்கள் அந்த மூளைகள் உபயோகமாகாது. ஏண்டா அது வட்டமானது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூளையில இருக்கக்கூடியதை சுரண்டி அதுக்கு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. இப்ப 6 ஷேப்ல உள்ள 6 கோணல்கள் உள்ள ரூம்களாக அது அடிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு ரூமையும் சேர்த்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணும் போது இடையில கேப்ஸ் இல்லாம வரும். அந்த ரூம்களுக்கு உள்ளால் உள்ள இடமும் ரவுண்ட் ஷேப்ல வரும். அப்ப ரவுண்ட் மாதிரியும் இருக்குது, கோணலும் இருக்குது. அப்ப வெறும் ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் எல்லா ரவுண்ட்களையும் ரூம்ஸ்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் போது இடையில என்ன உண்டாகும்? கேப் உண்டாகும். அப்ப இடையில கேப்பும் வரக்கூடாது,
உள்ளுக்கு அது முழுக்க கோணராக வரவும் கூடாது, ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கணும். எல்லா வகையிலையும் இடங்கள் வேஸ்ட் ஆகாம முழு இடத்தையும் அதை முழுக்க யூஸ் பண்றதுக்காக அப்படி கட்டினால்தான் அதை பயன்படுத்தது. அது கற்ற வீடு இருக்குது, அது தேனிய அதை லீட் பண்றது ஒரு பெண் ராணி தேன் பூச்சி தான். பெண் ஒரு ராணி, பெண் தேன் பூச்சி தான். அது எல்லாத்துக்கும் ராணியாக அரசியாக இருந்து எல்லாத்தையும் லீட் பண்ணுது. எல்லாத்தையும் குரூப் பிரிச்சு வேற வேறையாக ஒரு குரூப்ப தேன் பாணி, அந்த பூக்கள்ல பாணி எந்த ஏரியாவுல பூக்கள் இருக்குதுன்னு தேடுறதுக்காக வெளியே அனுப்புது. ஒரு குரூப்ப வீடு கட்டுற வேலையில ஈடுபடுத்துது. இந்த ராணி தேனி 3 கிழமைக்கு கிட்டத்தட்ட 6000 முட்டைகள் விடுகிறது. அந்த முட்டைகளை பராமரிக்கவும் அதிலிருந்து குஞ்சுகளை வளர்க்கவும் அதுக்கு ஒரு குரூப் அங்க இயங்குது. இப்படி குரூப்பாக பிரிச்சு வேலைகளுக்காக அதை அமர்த்தி இருக்குது. இந்த வசனத்துல, குர்ஆனுடைய இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா சும்ம குலி அனித்தகிதி ஃபஸ்லுகி, இந்த அரபிக் இந்த வேர்டு இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது, இது பெண் பாலுக்கு பாவிக்கிற வார்த்தை. அல்லாஹ் தஆலா நீ சாப்பிடு, நீ பறந்து வா என்றெல்லாம் சொல்ற அந்த அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தையை தான் இந்த ஆயத்துல தேனிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப ஒரு ராணி பெண் தேனி தான் இத வழி நடத்துது, இதுக்கு எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்குது என்பது 1973 ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வுல தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு பெண் தேனி தான் இதுக்கு என்னவா இருக்குது, ராணியாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துது என்ற உண்மை 1973 ஆண்டு கலிபோர்னியாவில் நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய இந்த வசனத்துல சும்மா குலி என்று சொன்னா ஒரு பெண்ணுக்கு தான் அப்படி சொல்லணும். ஒரு ஆணாக இருந்தா குலின்னு சொல்ல இயலாது. ஃபஸ்லுகி என்று சொல்ற இந்த வார்த்தைகள் பிரயோகம் அத்தனையும் அந்த ராணி தேனிக்கு அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளையை தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த தேனி அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு குதிரத்தான அற்புதமான ஒரு படைப்பு. இது மிக சிரமமான முறையில தான் இந்த பானியை சேர்க்குது. அதாவது 4 கோடி பூக்களை சந்தித்தால்தான், அதாவது 40 மில்லியன் பூக்களுக்கு போனால்தான், 40 மில்லியன் 4 கோடி பூக்களுக்கு போனால்தான் 1/2 கிலோ தேன்பானியை அது தயாரிக்கலாம். 1/2 கிலோ தேன்பானிய தயாரிக்கிறதுக்கு அந்த பூக்கள், எவ்வளவு பூக்களுக்கு இந்த தேன்பானி, ஒரு தேனி அல்ல, எல்லா தேனிகளும் சேர்ந்து 40 மில்லியன். இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனா இதுதான் ரிசர்ச்சினுடைய சரியான தகவல், இதுதான் உண்மையும் கூட. கிட்டத்தட்ட 40 மில்லியன் 4 கோடி பூக்களை போனால்தான் அந்த 1/2 கிலோ தேன்பானியை அது சேகரிக்க முடியும். முதலாவது இந்த தேன் கூட்ட கட்டுகின்ற தேன்கள் இருக்குது, அது கற்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். அதுக்கு வேற வேலை கிடையாது, கட்டிக்கொண்டே இருக்கும். சில தேனிகள் இருக்குது, அதை பூக்கள் எங்க இருக்குதுன்னு தேடுறதுக்காக ராணி தேனி அனுப்பும். அதுக்கு நுகர்கின்ற சக்தி இருக்கும். அது போய் எந்த ஏரியால பூ இருக்குதுன்னு பார்த்து அதில் உள்ள பானி ஓகேயா, நல்லதா, சுத்தமானதா, அதுல ஏதாவது நஞ்சு இருக்குதா, ஆரோக்கியமானதா என்பதை எல்லாம் டெஸ்ட் பண்ணுகின்ற திறமை அதுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அதிலிருந்து சில தேன்பானி, சில தேன்ல கொஞ்சம் சாம்பிளுக்காக வேண்டி அதை கொண்டும் இங்க இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த குரூப் இருக்கும் தேன்பானி தேனிகள், அதுதான் போயிட்டு பூக்களுக்கு போயிட்டு அந்த பானியை கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். இந்த தேனிகளுக்கு அந்த தேனி அந்த எந்த இடத்துல தேன் அந்த பூக்கள் இருக்குதோ அந்த ரூட்டையும் அந்த ஏரியாவையும் எவ்வளவு தூரத்தில் இருக்குது என்பதையும் அது விளங்கப்படுத்துது. விளங்கப்படுத்தின பிறகு அந்த ரூட்லயே போயிட்டு வழி தவறாம அதே ரூட்ல அது திரும்பி வரும்.
அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலையும் சொல்லி காட்டுறான். நீங்க அதை இப்ப நாங்க சில இது இருக்கிற உங்களுக்கு பார்த்தா விளங்கும் எவ்வளவு அற்புதமாக அந்த இத தேன்பாணி செய்து என்பதை தேனை கண்டுபிடிக்கிறது என்பதை நாங்க பார்க்கலும். ஒரு 3-4 தேனி வெளியே போய் பூ இருக்கிற ஏரியாவை பார்த்துட்டு வந்து அந்த ஏரியால என்ன பானி இருக்குது என்பதை அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கடா அந்த ஆய்வுல, இது கலிபோர்னியால நடந்த ஒரு ரிசர்ச் உண்டு. 3 இடத்துல 3 பிளேட்ல பானிய வைக்கிறாங்க, சீனிய கரைச்சி பானிய வைக்கிறாங்க. அந்த பானிய வச்சுட்டு 3 பிளேட்டுக்கு நம்பர் போடுறாங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இப்ப இந்த தேனி பூச்சி வந்து 3 பிளேட்டுக்கு 3 இடமும் வேற வேறையா இருக்குது. 3 இடத்துல வந்து அந்த தேனி வந்து அந்த பிளேட்ல உள்ள தேன் பானிய பார்த்துட்டு அது அடையாளம் கண்டுட்டு இப்ப போகுது, போய் அந்த மற்ற தேனிகளுக்கு போய் விளங்கப்படுத்துது. இந்த பிளேட்டுக்கு வந்த அந்த தேன் பூச்சிக்கு அவங்க மார்க் கொண்டு போடுறாங்க, கிராஸ் மார்க் அல்லது நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி மார்க் கொண்டு போடுறாங்க. இந்த தேன் பூச்சி போய் 3 குரூப்பை சேர்த்து கொண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப்புக்கு விளங்கப்படுத்துது. அப்ப அது எந்த தேன்பானிக்கு தேன் பூச்சிக்கு விளங்கப்படுத்துதோ அதுக்கும் அதே மார்க்க போடுறாங்க. நம்பர் 1 பிளேட்ல இருந்து வந்த தேன் பூச்சி எந்த குரூப்புக்கு விளங்கப்படுத்துதோ அந்த குரூப்புக்கு நம்பர் 1 மார்க் பண்றாங்க. நம்பர் 2 இருந்து பிளேட்ல இருந்து வந்த தேன் பானி அந்த பூச்சி எந்த குரூப்புக்கு விளங்கப்படுத்துதோ அதுக்கு நம்பர் 2 மார்க் பண்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அந்தந்த தேன் பூச்சி எந்த குரூப்புக்கு விளங்கப்படுத்திச்சோ சரியா அந்த பிளேட்டுக்கே அந்த பூச்சிகள் போகுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குத்ரத் இது. அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சின்ன பூச்சி அது அல்லாஹ் தஆலா அதுக்கு எவ்வளவு உணர்வுகளை கொடுத்து அற்புதமான முறையில அந்த பூச்சி தேனிய கொண்டு வரும் போது அதனுடைய செக் பாயிண்ட் வாசல்ல வந்து அதை செக் பண்றதுக்கு வேறையா தேனிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்குது. அது செக் பண்ணும், அந்த ஏதாவது வந்து மாற்றமான விஷமுள்ள தேனி பானியை கொண்டு வந்திருந்தா அதை உடனே அதுக்கு கொலை தண்டனை தான், அதை கொலை செஞ்சு கீழே போட்டுரும். தேன் பூச்சி இருக்கிற இடத்துல நீங்க பாப்பீங்க, நீங்க கீழே பார்த்தா தேன் பூச்சிகள் கீழே விழுந்து செத்து இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சொன்னா முறையில்லாத பானிகள் அனுமதிக்கப்படாத அந்த இதுகளை கொண்டு வந்தா அதெல்லாம் கொலை செஞ்சு கீழே போட்டு அதை கொண்டு போய் அவரை பிடிச்சு கொண்டு போய் ஒப்படைக்கிறது ராணிட்ட, ராணி தான் கொலை செய்யறது. அப்படி ஒரு சிஸ்டமாக அது நடக்குது. இந்த தேன் பூச்சிகள் இவைகள் இந்த சின்ன பூச்சிகள் இவைகளுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு உணர்வை கொடுத்து இவ்வளவு அழகாக அதனுடைய விஷயங்களை செயல்படுத்துறான். எனவே அதிலிருந்து அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த கழிவு ஷிஃபாஉல் லின்னாஸ், மக்களுக்கு ஆரோக்கியமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த தேன் பூச்சி, இந்த தேன் பானி வரக்கூடிய இந்த தேன் பூச்சி இருக்குது, இதனுடைய முழு வாழ்க்கை சிஸ்டமும் வந்து மிக அற்புதமான முறையில் அது தன்னுடைய அந்த தேனை சேகரிக்கிற விஷயத்துல அது ஒன்றுபட்டு செயல்படுகிறது. அத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தேனி என்ற ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறான். அதை பத்தி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். எதுக்காக சொல்லி இருக்கிறான்? இதை படைத்த அல்லாஹுவை நாங்க விளங்குறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹுவை நாங்க விளங்குறதுக்காக. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உலகத்துல எல்லா பிராணிகளும் பூச்சிகளும் அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே செயல்படுத்துது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே, 3 இடங்கள்ல வீடு கட்டும்படி, மலைகள்லையும் மரங்கள்லையும், 3வது மனிதர்கள் வசிக்குகின்ற வீடுகள்லையும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, முதலாவது சொன்ன இடத்துல தான் அதிகமாக வீடு கட்டும். அல்லாஹ் முதலாவது மலையை சொல்லி இருக்கிறான், அதிகமாக மலைகள்ல கட்டும். 2வது மரத்தை சொல்லி இருக்கிறான், 2வது அது மரங்கள்ல கட்டும். 3வது வீடுகள் பில்டிங்கள்ல கட்ட சொல்லியிருக்கிறான். 3வது மிக குறைவாகத்தான், மழையும் கிடைக்கல மரமும் கிடைக்காவிட்டால் தான் அது வீடுகள்ல கட்டடங்கள்ல போய் கட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அது செயல்படுகின்ற காரணத்தினால் அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியாகுகின்ற அந்த கழிவை அல்லாஹு தஆலா ஷிஃபாவாக, மக்களுக்கு ஆரோக்கியமாக
ஆக்கியிருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அந்த தேனிக்கு அல்லாஹ் இவ்வளவு ஒரு கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்து குர்ஆன்ல அதை பிரஸ்தாபிச்சிருக்கிறான். எனவே மனிதர்களாகிய நாம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்போம் என்றிருந்தால் உலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் இடத்துல கண்ணியத்தை பெற்ற மக்களாக நாம் மாறுவோம் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். எனவே இன்றைய நாம அறிவியல் கண்ணோட்டத்துல இந்த தேனியை பற்றி நாங்கள் பார்த்தாலும் சூரா கஹ்ஃப்ல பிரதானமாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயங்களை விளங்கினோம். அதை படிப்பினையாக எடுத்த அந்த விடயங்களை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.